இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து. ஸோ இன்னைக்கு ஒரு நியூஸோட தாங்க வந்திருக்கேன். எந்த கம்பெனினா அதானி கிரீன். ஸோ நம்ம சேனல் ஏன் மெயினாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வெறும் நியூஸ் மட்டும் சொல்ல மாட்டோம். அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபண்டமெண்டல், அதோட வரவு செலவு கணக்கு வழக்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல், எவ்வளோ ப்ரைஸ் போயிட்டு இருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸ் போகலாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் கரண்ட் நியூஸ், உண்மையிலே வந்து ஆர்டர் என்ன வந்திருக்கு, கரண்ட் குட் நியூஸ் என்னவா இருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே செக் பண்ணுவோம். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இவங்களுக்கு என்ன ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு 5 ஜிகாவாட்ஸ், ஓகேங்களா. ஸோ 5 ஜிகாவாட்டுன்றது ரொம்ப பெரிய ஆர்டருங்க. ஸோ யார்கிட்ட கிடச்சிருக்குன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கிட்ட இருந்து அதானி குரூப்புக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த கிடச்ச ரீசனால இன்னைக்கு இந்த ஷேர் வந்து 8% இன்க்ரீஸ் ஆச்சு. இதை தெளிவாக நம்ம டெக்னிக்கல் செக்ஷனில் பார்ப்போம். எப்போவுமே நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ நல்லா இருக்காங்க, இதெல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஏன் தெரியணும் அப்படின்னா வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல நாலேஜ் வந்து அந்த கம்பெனியில் இருக்கும். இன்னொன்று வந்து அந்த கம்பெனியை பற்றி புரிதல் இருந்தால் மட்டும்தான், அந்த பிஸ்னஸ் பற்றி புரிதல் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஷேர் ப்ரைஸ் ஏறுமா ஏறாதா அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷனுக்கே நம்ம வர முடியும். சரிங்களா? ஸோ சிம்பிள் திங், ஓடுற குதிரை மேலே தான் எல்லாருமே பந்தயம் கட்டுவோம். அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்லையும் எந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி மேலே தான் நம்ம வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ சரி, ஓகே. ஸோ இந்த கம்பெனி அதானி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2015 இருக்காங்க. மெயினாக இவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, ரெனியூபிள் எனர்ஜி லைக் சோலார் அண்ட் விண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிப்பீட்டடாக நம்ம நிறைய வீடியோ வந்து ரெனியூபிள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து டோட்டலாக இவங்களுக்கு தான் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதால் ஃபண்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அதிகமாக வர்றதால இந்த கம்பெனிஸோட லாபமும் பிற்காலத்தில் அதிகமாக வரும். அதால் எல்லாருமே இதை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னா அகமதாபாத்தில். இவங்களோட கோல் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெனியூபிள் எனர்ஜிக்கு இந்தியா வந்து கன்வெர்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா வந்து இப்போ கோல் வந்து காலி ஆகிட்டு இருக்கு, நிலக்கரி, ஓகேங்களா. ப்ளஸ் கோல் வந்து எமிஷனும் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதால் என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுது, என்விரான்மெண்ட்டை பாதிக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக ஸோ ரெனியூபிளும் ஆஸ் வெல் அஸ் சோலாரும் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாவே இருக்குன்னு கவர்மெண்ட் சைட்லேருந்தும் திங்க் பண்ணுறாங்க. இன்னொன்று இந்த மாதிரி கம்பெனி சைட்ஸ்லேருந்தும் திங்க் பண்ணுறாங்க. சரிங்களா? சரி, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியோட வரவு செலவுன்றது ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனிக்கு வரவு இருந்தால் மட்டும்தான் எல்லா இன்வெஸ்டரும் அது மேலே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுப்பாங்க, ஓகேங்களா. இதுவே ஒரு கம்பெனிக்கு லாஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா யாருமே அதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதில் இருக்க இன்வெஸ்டரும் வெளில வந்துடுவாங்க. ஸோ வெளில வந்தால் ஷேர் ப்ரைஸுன்றது குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஆஃப் ஷேர் மார்க்கெட், ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1931. ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல்னா இதோட சொத்து மதிப்பு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ அப்போது என்ன மாதிரி கம்பெனின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி எப்படி வந்து ரிசல்ட் பர்ஃபார்மன்ஸை வெளில விடுவாங்க அப்படின்னா எவ்ரி குவார்ட்டர்ஸ், ஒரு வருஷத்துக்கு 4 குவார்ட்டர், ஓகேங்களா. ஸோ 4 குவார்ட்டருக்கு ஒரு தடவை வந்து ரிசல்ட்டுன்றது வெளில வரும். அப்போ 3 மாதம் பர்ஃபார்மன்ஸ் பேஸில் ரிசல்ட்டுன்றது வெளில வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 3 மாதம் இவங்க ப்ராஃபிட்டில் இருக்காங்களா இல்லை லாஸில் இருக்காங்களா, இதை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்டர் எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஸ்டாக்கை விட்டு வெளில வரலாம் அப்படின்றது வந்து டிசிஷன்ஸ் எடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போன 2020 ஸோ போன ஜூன் 2023 டு ஜூன் 2024 வந்து எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 31% ஏறி இருக்குது, இபிஐடி 16% ஏறி இருக்குது, நெட் ப்ராஃபிட் 32% ஏறி இருக்குது, அண்ட் இபிஎஸ் 39% ஏறி இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே பெட்டர் வேல்யூவில் ஏறி இருக்கிறதால இந்த ஸ்டாக் வந்து மேபி ரேலி எடுக்கலாம். ஒன்றும் கன்ஃபர்மேஷனாக நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது, மேபி ரேலி எடுக்கலாம், ஓகேங்களா. பட் அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் வந்ததால் இன்னைக்கு ஒரு 8% ஏறிச்சு. அது எங்கே பார்க்கலாம்னா டெக்னிக்கல் அனலைஸில் நம்ம வந்து பார்ப்போம், சரிங்களா. சரி, ஓகே. ஸோ வழக்கமாக நம்ம சேனலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 இயர் முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ வந்து இந்த ஷேரில் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்றத ஒரு தோராயமாக ஒரு கணக்கு போடுவோம். ஸோ ஏன் இதை போடுறோம் அப்படின்னா, ஸோ 1 இயர் முன்னாடினா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இந்த டைமில், சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 120%ன்றது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்லேருந்து கிடைக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் 1 lakh போட்டிருந்தீங்கன்னா 2,20,000 நீங்கள் வந்து வெளில எடுத்துருப்பீங்க, ஓகேங்களா. இது எல்லாமே வந்து நடக்குமா, எல்லா ஸ்டாக்லையும் நடக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் தான் நடக்கும். ஏன் அது நடக்கும் அப்படின்னா டிபெண்ட் அப்பான் த மார்க்கெட் என்விரான்மெண்ட், ஓகேங்களா. அவங்க எவ்வளோ ஆர்டர் வாங்குறாங்க, கம்பெனி ப்ராஃபிட்டில் இருக்கா,
அப்புறம் வந்து எவ்வளோ பேர் இன்வெஸ்டர் இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஜெக்ட் என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நடக்கும். இட் இஸ் நாட் அ கேம்பிளிங். ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட் வந்து நிறைய பேர் வந்து இன்னைய வரைக்குமே கேம்பிளிங் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முற்றிலும் தப்பான விஷயம். ஸோ ஷேர் மார்க்கெட் இஸ் நாட் அ கேம்பிளிங் கேம், இட் இஸ் அ பிஸ்னஸ் கேம் ஆஃப் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் நீங்கள் நடத்துறீங்கன்னா அது என்ன வருமானம் வரும், யார்கிட்ட இருந்து நம்ம ஆர்டர்ஸ் வாங்கலாம், இது எல்லாமே சேர்ந்தது தான். ஓகேங்களா? ஸோ அதால் இதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இங்கே மணின்றது மல்டிபிள் பண்ணுறது ஈஸி. இதை புரியாமல் யார்கிட்டனா கொடுத்து யாருன்னா சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் நம்மளுக்கு பிரச்சனையே. ஓகேங்களா? ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கன்னா தயவு செஞ்சு படிச்சுட்டு உள்ள வாங்க. இன்னொன்று, இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஸ்டாக்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது வந்து நான் சொன்னால் கூட நீங்கள் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு புரிதல் இருக்கணும். ஏன்னா அது வந்து உங்களோட மணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? நீங்கள் வெளில இருந்து லைக் வந்து யாரோட சொல்லலாம், உங்களுக்கு தான் தெரியும் அந்த பணம் எப்படி வந்தது, எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத உங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் நம்புற ஒன்றில் தான் போடணும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை படிச்சுட்டு உள்ள வாங்க. இப்போ படிக்கிறீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து வெல் அண்ட் குட். சரி, ஓகே. ஸோ இப்போ என்னப்பா நடக்கும் இந்த ஷேரில் அப்படின்னா, கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேண்டில் வந்து 8% வரைக்கும் ஏறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் 8% ஏறி இருக்கு. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு லாங் வேல இதை எடுக்கும்போது என்னவா ஆயிருக்குன்னா, எஸ், 2 ஹரிசாண்டல் லைன் நான் இங்கே வரைகிறேன். இங்கே ஒரு லைன், அகெயின் இங்கே ஒரு லைன். ஓகேங்களா? விச் இஸ் திஸ் இஸ் அ சப்போர்ட் அண்ட் திஸ் இஸ் த ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா? ஸோ சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே வந்து நிறைய யூடியூப்ல எடுக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக போய் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா 1 by 1 இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஜம்ப் ஆகி இங்கே வந்திருக்கு. இப்போ என் கணக்குப்படி இந்த 194.9 பிரேக் அவுட் நடந்தது, இந்த கேண்டில் மேலே போகுது அப்படின்னா இட் மே கோ 2000 வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் மார்க்கெட் சுச்சுவேஷன் எதுவுமே நல்லா இல்லை, ஸோ குளோபலாக எதனா பிரச்சனை இருக்குது அப்படின்னா மேபி கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் யாராலையுமே இதான் நடக்கும்ன்றது எக்ஸைட்டாக சொல்ல முடியாது. ஓகேயா? ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை A to Z அனலைஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக்